श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। நேத்தி இது மாதிரி ஹேத்வாபாசங்கள்லாம் எது எது அப்படின்னு அவ சொல்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அது முடிஞ்ச மாதிரிதான், அது பொதுவா சாதிச்சுட்டு அதனால அது இதுவா எடுத்து இப்போ வியாப்தி எப்படி கிரகிக்கப்படுகிறது, வியாப்தின்றதுதான் முக்கியம். அனுமானத்துக்கு முதல்ல பிரத்யட்சமாக வியாப்தி கிரகிக்கப்படணும். எல்லாமே சொன்ன மாதிரி பாரிபாஷிக பதங்கள் தான். வியாப்தி அப்படின்னா வியாபிச்சிருக்கிறதுன்னு சொல்லணும். இது என்னது வியாப்தி, எதோட வியாப்தி அப்படின்னு கேட்டாக்க ஒரு காரணம் காரியம் அவைகளுடைய வியாப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹேது சாத்தியம் இவைகளுடைய வியாப்தி அப்படின்னு இங்க சொல்லணும். ஹேது அப்படின்னா தொகை, சாத்தியம் எது நெருப்பு. இந்த புகைக்கும் நெருப்புக்கும் வியாப்தி சொல்லறது. இதை வச்சுதான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி 46வது ஸ்லோகத்துல சார்வாகன் கேள்வி கேட்டான், நீ வியாப்தின்னு சொல்றியே, ஆனா பொதுவாக வியாப்திங்கிறது என்னது, அது சாமான்யமா சொல்றியா விசேஷமா சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டோம். சாமான்யமா சொல்றதுன்னாக்க பொதுவா எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னா பொதுவானது, அது பிரத்யட்சமா தெரியப்படுகிறது, அது சாமான்யம். ஆனா விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க பர்வதத்தில் இருக்கக்கூடிய புகை, மலையில இருக்கக்கூடிய புகையை கொண்டு மலையில இருக்கக்கூடிய நெருப்பை அனுமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இதான் விசேஷம்னு சொல்லணும். அதுக்கு அவன் கேட்டான், அப்போ விசேஷமானது அதுவும் சொல்றியோ, மலையில இருக்கக்கூடிய புகையை கண்டு மலையில இருக்கக்கூடிய நெருப்பை நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி வியாப்தி எங்கேயாவது பாத்தியா? எத்திர எத்திர பர்வத தூமகா தத்திர தத்திர பர்வதீய வண்டி, எங்க எங்க மலையில இருக்கக்கூடிய புகை இருக்குமோ அங்கங்கள்லாம் மலையில இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கும் அப்படின்னு எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா? எங்கேயாவது நீ பார்த்திருந்தேன்னா சொல்லு. அது மாதிரி யாரும் பார்க்க முடியாதே. அப்படி பார்த்திருந்தாக்கா அது பிரத்யட்சமாவே ஆயிடும், அனுமானமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். இது அப்படி கிடையாது, பொதுவாக ஒரே ஒரு முறைதான் பார்க்கறது, ஒரே ஒரு சம்பந்தம் தான். எத்திர தூமகா தத்திர வன்னி, எத்திர தூமகா தத்திர வன்னியின் வியாப்தி பிரத்யட்சமா கிரகிக்கப்படுகிறது. அதை கொண்டு மலையில இருக்கக்கூடிய புகையை பார்த்துட்டு அயம் பர்வதா தூமவான் அதா வன்னிமானதை அப்படின்னு சொல்றோம். இந்த மலையானது தூமத்தோட கூடினது, அதனால் நெருப்புடன் கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு ஊகிக்கிறோம், அனுமானம் பண்றோம். அதனால் இது கிரமம் இது அப்படின்னு நாங்க பதில் சொன்னேன். இப்ப என்ன இவன் சொல்றான், திருப்பி இந்த வியாப்தியை எப்படி கிரகிக்க முடியும்? ஒரு முறை கிரகித்தாலே போருமா அல்லது பல முறை கிரகிக்கப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. இது குமாரப்பட்டு என்ன பண்ண ஓயோ தரிசனகம் ஞாயி அப்படின்னு சொல்லிட்டு போட்ட, பல முறையும் பார்ப்பதனால்தான் வருகிறது வியாப்திங்கிறது அப்படின்னு குமாரப்பட்டு சொல்லிருக்காரு. அதனால வியாப்தினாக்கா நீ பல முறையா ஒரு முறையா அப்படின்னு கேள்வி வரும். ஒரு முறைன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பலமுறை எதுக்கு? பலமுறைன்னு சொன்னாக்கா நீ ஒரே இடத்துலதான் பலமுறை பார்த்துட்டே இருக்கணும், ஒரே இடத்துல பலமுறை பார்த்துட்டே இருக்கணும். அப்போ ஒரு முறையே போர்மைன்னு கேள்வி வரும். அதனால இது எப்படி நீ கிரமம் சொல்ற? ஏன்னா நிறைய ஒரு கேள்வி கேட்கிறாவா, நியத சாகச்சரியம் யாப்தி அப்படின்னு சொல்றோம். நியதமான சாகச்சரியம்,
எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நேத்து சாகஜதி. அதை விட்டுட்டு எத்தனை வண்ணி தத்திர தூமகா, எங்க நெருப்பு இருக்கோ அங்க புகை இருக்கும்னு சொன்னாக்க அப்போ ஏற்கனவே சொன்னோம் அங்க உபாதி, எங்க ஈரப்பதத்தோட கூடின விறகோட கூடின நெருப்பு இருக்கோ அங்கதான் புகை இருக்கும்னு சொல்லணும். அது நியதம் இல்லை. ஈரம் இருந்தாதான் புகை வரும் அந்த அயோகோலகம் முதலான இடங்கள்ல. ஆனா இங்க அத மாதிரி இல்லையே, அதனால அது நேத்து சாகித்ததே அங்க கிடையாது. நியதமா எப்பொழுதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்ப ஈரப்பதம் இருக்குதோ அப்பதான் அது வரும், இல்லாத அப்பதான் அது வராது. அதனால நேத்து சாகதரின் வியாப்தி அப்படின்னு சொல்லிருக்கோம், நல்லா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கோம். அது கூட எப்படி அந்த வியாப்தி கூட அனௌபாதிக சம்பந்தம், உபாதி இல்லாத சம்பந்தம். உபாதி அது இருக்கக்கூடாது. அது இல்லாத சம்பந்தம் எங்க இருக்கோ அது எத்திர தூமகா தத்திர வண்ணி அப்படின்னு சொல்றதுதான். எங்க புகை இருக்குதோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப அவ என்ன கேள்வி கேட்கிறா, இதுவே உங்களால உபபாதனம் பண்ண முடியாது. அதுல 4 ஹேத்துக்கள் அவ சொல்ற, 4 காரணங்கள். விசேஷே அனுகமா பாபா சாமான்யே சித்த சாதனா அப்படின்னு சொல்ற. பர்வதீய எத்திர எத்திர பர்வதீய தூமகா அத்திர தத்திர பர்வதீய வன்னிகி அப்படின்னு சொல்லணும். எங்க எங்க பர்வதீய தூமம் பர்வதத்தினுடைய புகை பார்க்கப்படுகிறதோ அங்கங்க பர்வதீய வன்னி அப்படின்னு சொல்லணும். அது இல்லையே. அது மாதிரி நீ வியாப்தி பார்த்தியா? மலையில புகையை பார்த்தேன், அதனால மலையினுடைய நெருப்பை பார்த்தேன் அப்படின்னு நீ சொல்றியா? பார்த்தியா? அது இல்லையே. விசேஷே அனுபமா பாபா சாமான்யம் அப்படின்னாக்கா பொதுவாக எத்திர தூமகா தத்திர வண்ணி நான் பார்த்தேன்னா அங்க சித்தசாதனம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். புகர்றதுன்னு நெருப்பு இருக்கும், அதை நம்ம பார்த்தோம்னா பிரத்யட்சமா தெரியுது. இது தனியா என்ன அனுமானம் அது? அதனால இது முதல் ஹேத்து அவ நிரசனம் பண்றது. இந்த மாதிரி வியாப்தி வராதே அப்படின்னு சொல்றதுக்கு முதல் ஹேத்து. அத மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொன்னா அவ உபாதயஸ்ய துருஹாக, நம்மளால ஊகிக்க முடியாதது எவ்வளவோ உபாதிகள் இருக்கலாமே. எத்தனையோ அதற்கு, அதாவது புகை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது கூட எத்தனையோ காரணம் இருக்கலாம். அது நீங்க சொல்ற நேத்த சாகஜன்யம்ன்றது கிடையாது. ஏன்னா அத்தனையும் நீ பார்த்தியா? அத்தனையும் நீ பார்த்திருந்தேன்னாக்கா அது பிரத்யட்சமா போயிடும். ஆனால் அத்தனையும் நம்ம பார்க்கலையே. அதனால இது துரூகமான உபாதிகள்லாம் நிறைய இருக்கணும். இது அந்த உபாதிகள் இருக்கிறதுனாலதான் இத மாதிரி ஒரு சம்பந்தமே தெரியுதுன்றதுனால வியாப்தின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவ கேட்டா. இது 2வது கேள்வி. 3வது ஒண்ணு சொல்றாவன் பூயோ தரிசனம் அப்படின்னு சொல்ற கேள்வியோ, பூயோ தரிசனத்தையே உபபாதனம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நீ பூயோ தரிசனம்ன்றது ஒரே வஸ்துவை பாக்குறதா அல்லது பல இடத்துல பாக்குறதா? தனிய பண்ற உள்ள எத்திர தூமகா புத்திர வண்ணி, எத்திர தூமகா புத்திர வண்ணி, எத்திர தூமகா புத்திர வண்ணி அப்படின்னு பலவன நான் பாக்குறது, அத சொல்றியா? அல்லது பல இடங்கள்ல எத்திர தூமகா புத்திர வண்ணின்னு பாக்குறது சொல்றியா? இத ரெண்டுமே நிரூபிக்க முடியாது. ஒரே இடத்துல பாக்குறதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப ஒரு முறை பார்த்தாலே போருமே, பல முறை பாக்குறதுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே பல இடங்கள்ல சொன்னாக்கா அப்ப ஒரு இடத்துல தான் நான் பார்த்திருக்கேன், அந்த ஒரு இடத்துல பார்த்ததுல ஏதாவது உபாதி இருக்கலாம், வேற ஏதாவது காரணம் இருக்கலாம், அதனால அது எப்படி வரும் அப்படின்னுட்டு மடக்கிடுவோம். ஆகையினால இந்த வியாப்தி கிரகணம்ன்றதுக்கு உபாயமே கிடையாது. இது 3வது ஹேத்துவா சொல்றாப்பா. 4வது ஹேத்து அசர்வஜத்வம் துர்விஜேயத்துவம். எவன் கிரகிக்கிறானோ அவனுக்கு சர்வஜத்துவம் கிடையாது. நம்ம என்ன சர்வஜாளான்னா இல்லையே. அதே மாதிரி துர்விஜேயத்துவம், சர்வஜனா இல்லாததுனால நம்ம பார்க்கிற அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. எத்தனையோ சூக்ஷ்மங்கள் இருக்கு. இது பிரகிருதி விசேஷம். பிரகிருதியில
இயற்கையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எத்தனையோ சூக்மங்கள் இருக்கலாம், அது அத்தனையும் நம்மளால அறிய முடியாது இல்லையா? அதனால துர்விஜேயத்துவம் வந்துடும். இப்படி 4 அனுபவத்திகள் பொருந்தாமைகள் சொல்லப்படுகின்றன. அப்பூர்வபக்ஷர்கள் சொல்றார். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நீ என்ன உபாதயஸ்ய துருஹாக அப்படின்னு சொன்ன, அதற்கு பதில் சொல்லிட்டோம். உபாதிகள்லாம் இருக்குதே, பிரத்யக்ஷமாகவோ அல்லது சம்சயமாகவோ ஏதாவது ஒரு விதத்துல உபாதிகள்லாம் போயிடும். பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கிறோம், அயோகோலகம் இருக்கு, அதுல புகை வருதுன்னு சொன்னான்னாக்கா அயோகோலகத்துல புகை கிடையாது. ஆனால் புகை வருது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஏதோ ஜலம் பட்டு இருக்கு, எல்லாரும் போனா வராது. அதனால இது எப்ப அந்த மாதிரி நமக்கு பிரத்யக்ஷமா தெரியறதோ அல்லது சந்தேகாஸ்பதமா தெரியறதோ அப்பவே இந்த சந்தேகமே போயிடும், நமக்கு நிரூபிச்சுடுவோம், நிர்ணயம் ஆயிடும். அது நிர்ணயம் எப்படி வருதுன்னா தர்க்கத்தினால வரும். அதனால அது போயிடும். அதெல்லாம் முன்னாடி சொல்றாரு. அது மாதிரி பலமுறை பார்த்தல், அது ஒரு முறை பார்த்தாலே போருமே, ஒரே இடத்துல பலமுறை பார்க்கறது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு உன்னை கேள்வி கேட்டார். அதற்கு சமாதானம் என்ன சொல்றான்னாக்கா, பூயோ தரிசனம் இருக்குது, பலமுறை பார்த்தல், அது ஒரே இடத்துல பார்த்தாலும் சரி பல இடத்துல பார்த்தாலும் சரி, அதுக்கு ஒரே காரணம் தான், அது போஷகமா இருக்கும். போஷகம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்த சொல்லிக்கிறோம், சந்த ஸ்தோத்திர பாடமோ ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளோ இத மாதிரி ஏதோ ஒண்ணு வேதமோ சந்த சொல்லிக்கிறோம். சந்த சொல்லிக்கிட்ட ஒருத்தர் 10 நாள் சந்த சொல்லிட்டார், எல்லாரும் 10 நாள் சந்த சொல்லிட்டார். ஆனால் திருவ சொல்றதுன்னு ஒன்று பாருங்க, ஆவர்த்தி பண்றது, சொல்லி சொல்லி பார்த்தாதான் விட்டுறோம், சொல்லி சொல்லி பார்த்தா விட்டுறாரு. அந்த மாதிரி திருவ சொல்றதுன்றது ஒத்த 2 நாள் சொன்னான், ஒத்த 15 நாள் சொன்னான். இப்ப 15 நாள் சொல்றவனுக்கு நல்லா மனசுல திருடமா பதிஞ்சிடும். 1 நாள் 2 நாள் சொன்னவனுக்கு அது பதியல. ஆனால் வேதாத்தியனம் பண்ணதுன்றது உண்மை. 15 நாள் நன்னா திருவ சொல்லி ஆவர்த்தி சொல்லி விட்டு பண்ணவனும் வேதாத்தியனம் பண்ண வந்தான். 2 நாள் விட்டு சொன்னவனும் அத்தியனம் பண்ண வந்தான். ஆனால் பலமுறை திருவ சொன்னான் பாருங்க, ஆவர்த்தி சொல் பண்றதோ திருவ சொல்றதோ, அவனுக்கு அது போஷகமா இருக்கு, போஷகமா இருக்கு. அப்படி 10 முறை சொல்லவே தான் நல்ல விட்டு வருது, இல்ல தமிழா விட்டு வராது. அதே 1995 எனக்கு பெருமையா சொல்லிக்கிறேன், 95 99 பர்யந்தம் அதிகரண சாராவளி விட்டு பண்ணினேன் அடிய, ஒவ்வொரு வருஷமா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி பர்யந்தம் அது என்ன பண்றேன்னா அதை ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஆவர்த்தி பண்ணவே மனதுல ஓரளவு ஒரு அதிகரணம் சொல்லி அது எத்தனை ஸ்லோகம் இருக்கு, என்ன ஸ்லோகம் இருக்கு, எந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை என்ன ஏதாவது கேட்டா ஓரளவு அப்படின்னு சொல்ல முடியும். ஓரளவு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ஏன் அப்படின்னா ஆவர்த்தி தான். அதே தத்துவம் தாகலாப்பும் விட்டு பண்ணின அடியேன் 2000 வருஷத்துல அதை முடிச்சுட்டேன். ஒரே ஒரு வருஷத்தை 500 ஸ்லோகத்தை விட்டு பண்ணி ஒப்பிச்சுட்டேன். காஞ்சிபுரம் வைசாக சகோதரியும் அந்த மாதிரி மதுராந்தகம் சுவாமி சதஸ் நடத்தினார், அனந்த நரசிம்மாச்சார சுவாமி ஸ்ரீரங்கத்துல, அங்கேயும் 2த்தையும் ஒப்பிச்சுட்டேன். ஆனால் அதிகரண சாராவளியில ஒரு உற்சாகமா போன வேகம் தத்துவம் தாகலாபத்துல இல்லை. அதனால அடியனுக்குள் உற்று இல்லை தத்துவம் தாகலாபம். காரணம் அந்த ஆவர்த்தி இதுக்கு போடல. நான் பலமுறை ஆவர்த்தி பண்ணியிருந்தேன்னாக்கா எனக்கு இது போஷகமா இருந்திருக்கும். அதனால பலமுறை ஆவர்த்தி பண்றது, பலமுறை பார்த்தல், இந்த பலமுறை பார்த்தல்ன்றதுதான் நமக்கு போஷகம். இப்ப வியாப்தியும் அப்படிதான். ஒரு மகாநசத்துல தலைய பண்ற உள்ள பலமுறை பார்க்கிறோம் அல்லது பல இடங்கள்ல பார்க்கிறோம். எத்திரதோ மகாபுத்திரவண்ணி எத்திரதோ மகாபுத்திரவண்ணின்னு அப்படி பார்க்கும் பொழுது அப்ப என்ன ஆகும், அது நமக்கு போஷகமா இருக்கும். அதுவே மூலம்னு நினைச்சுக்க வேண்டாம், ஒரு முறை பார்த்தாலே கூட போதும். ஆனால் பல முறை பார்த்தோம்னாக்க நம்மள திருடமா நிச்சயமா வந்துடும், நமக்கு ஞானம் வியாப்திங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு பிரதானமாக மகாநசாதிகள்ல என்ன ஆகுது, வன்னி, நெருப்பு, புகை இவைகளுடைய வியாப்தி, பரஸ்பர சம்பந்தம்.
பரஸ்பர சம்பந்தம் தான் வியாப்தின்னு சொல்றது. நேத சாகஜன்யம், நேத சம்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அது கிரகிக்கப்படுகிறது. அதுல அப்போ தெரியுது மகாநகங்கள்ல பார்க்கச்ச வன்னிதான் தூமத்துக்கு காரணம், புகைக்கு காரணம். புகைக்கு காரணம் நெருப்பு. நெருப்பு இருந்தாதான் புகையும். நெருப்பு இருக்கவே புகையிறது. அதனால எத்தனை தூமகா தத்திர மண்ணின்னு தெரிகிறது அப்படின்னுட்டு ஒண்ணு வருது. அதனால இப்ப இது பிரத்யக்ஷத்தானே தெரிஞ்சு தோல்வியோ. அதனால இனத்துக்கு இன்னொரு பிரமாணம் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதில் காரியத்தை சொல்லி காரண அனுமானம் தான். காரியத்தை சொல்லி, காரியம் எது? புகை. ஏன்னா நெருப்பிலிருந்துதான் புகை வருது. அதனால காரியமான புகையை காமிச்சு அதனுடைய காரணமான இத நெருப்பை அனுமானம் பண்றது. தூமத்தை கொண்டு வன்னிய அனுமானம் பண்றது. இதுதான் காரணானுகுணம் காரியம், காரியானுகுணம் காரணம். காரியத்தை வச்சுட்டு காரணத்தை வகிக்கணும். சில இடத்துல காரணத்தை வச்சுட்டு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல காரியத்தை வச்சுட்டு காரணம். தங்கம் இருக்கு, தங்கம் பார்க்கறான், தங்க ஆபரணங்களை பார்க்கறான். ஆபரணங்கள் 10 ஆபரணங்களை பார்த்தான்னாக்கா எல்லாமே சொர்ணம். காரியமான ஆபரணங்களை பார்த்து காரணமான தங்கத்தை ஒழிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இதுல தவிர்க்க முடியாத ஒரு பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷத்தினாலதான் எனக்கு தெரியுது நெருப்பிலிருந்து தூமம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நம்ம கண்ணால பார்க்கணும். அங்க பிரத்யக்ஷம் எந்த இடத்துல இல்லையோ, பிரத்யக்ஷம் எந்த இடத்துல இல்லையோ தூமம் மட்டும் தெரியுது. ஆனா இது காரணம் ஒண்ணு இருக்கணுமே, வன்னி நெருப்பு இருக்கணுமே, அங்க தெரியாது. அதனால ஒரு கிளேஷம் வரும். அப்போ ஒரு இது வந்துடும். அது இது எப்படி இது பண்றது, எப்படி நிரூபிக்கிறது? அதனால பிரத்யக்ஷம் இல்ல, அதனால அனுமானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். அனுமானம் இல்லாம நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால இதான் சித்தாந்தத்தினுடைய ஸ்வரூபமே. ஆக வியாப்திங்கிறது கிரகிக்கப்படுகிறது. அந்த வியாப்தியானது பிரத்யக்ஷமாக ஒரு முறையோ பல முறையோ கிரகிக்கப்படுகிறது. பல இடங்களிலோ அல்லது ஒரே இடத்திலேயோ கிரகிக்கப்படும். இப்படி கிரகிக்கப்பட்டதுன்னாக்கா அது வரும். இது அதற்குதான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். அன்னைக்கு முன்னாடி சொல்லும் பொழுது சாதம் சாப்பிடுறான். சாப்பிட்டான்னாக்கா 2 இது அவனுக்கு முடிகிறது. ஒண்ணு பசியானது போயிடுறது, 2வது திருப்தி வர்றது. ஆக அன்னமானது, அன்னத்தை சாப்பிடுறதுங்கிறது பசியை போக்கடிக்கும், அத மாதிரி திருப்தியை கொடுக்கும். இப்ப திருப்திக்கும் சாதனம், பசி போகிறதுக்கும் சாதனமாக அன்னம் இருக்கு. இந்த சிந்தனையில தான் இதை பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன். நம்ம நிச்சயப்படி நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுனால பிரதிதினம் நம்ம அன்னத்தை சாப்பிடுறோம். இந்த திருப்தியோ பசி போறதோ எப்ப வரும்? போஜனத்துக்கு அப்புறம் தான் வரும். போஜனத்துக்கு முன்னாடியே பார்த்தாலே பசி தீருமா? பார்த்தாலே பசி போகாதே, பார்த்தாலே திருப்தி வராது. சாப்பிட்டு முடிச்சோம்னாதான் அப்பா திருப்தியா சாப்பிட்டேன், எனக்கு பசி போயிடுச்சு அப்படின்னு வருது. அப்ப என்ன ஆகும்? பின்னாடிதான் வரப்போறது. முதல்ல சாப்பிட போறோம், அப்புறம்தான் பசி தீரும், அது மாதிரி திருப்தி வரும். இது அனுமானத்திலிருந்துதான் வரும், அனுமானம் இல்லாம வராது. இந்த இடத்துல சில இடங்கள்ல பலமுறை பார்த்தல் அப்படின்றதும் வரும். சில இடங்கள்ல ஒரு முறை பார்த்தல் அப்படின்றதே கூட வரும். ஆனால் இதுல பலமுறை பார்த்தல் அல்லது பல இடங்களில் பார்த்தல் அப்படின்னு சொல்லச்ச அனைத்து വ്യക്തിகளையும் பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? நெருப்பு புகைன்றது பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அதனால அங்க இருக்கு, அங்க பாத்தியா, இங்க பாத்தியா, அப்படி அப்படின்னு கேட்டான்னாக்க எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சுவாமியினுடைய திருவுள்ளம் சாமான்யமா ஒண்ணுத்த பார்த்தாலே, பொதுவாக ஒண்ணு பார்த்தாலே முக்காலத்திலையும் இருக்கிறதையும் நம்ம ஊகிச்சுக்கலாம். இதுதான் உபஸ்திதி. லோகத்துல அப்படிதான் இருக்கு.
லோகத்துல நம்ம வந்து லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. இல்ல லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எங்க காரியம் இருக்குதோ அங்க காரணம் இருக்கும். காரியம் புகை, அது எங்க இருக்குதோ அங்க காரணமான நெருப்பு இருக்கும். அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சம்பவிக்கும். ஒரு இடத்துல பார்த்தாலே பல இடத்துல வந்துடும். அதனால நீ வந்து சபைக்குத்தம் இல்லை, துர்விஜயத்தம் இல்லை, உபாதிகள் இருக்கலாம், அந்த மாதிரி கேள்வியே வராது. 4 கேள்வி கேட்டான், 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கும். அதனால இந்த துர்விஜயத்துவமும் கிடையாது, அசர்வஜத்துவமும் கிடையாது. இதை முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் சாமானியம் பிராக் பிரசித்தம், பொதுவாக எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படிங்கிறது பொதுவானது. நீ எத்திர பர்வதீய தூமகா தத்திர பர்வதீய வன்னிகி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நேரம் நீ போய் பாத்தியா அப்படின்னு அவன் கேட்டான் சார்வாகன். அதற்கு சுவாமி என்ன சொன்ன, முதல்ல பாக்குற பாரு எத்திர தூமகா தத்திர வன்னிகின்றது அது பக்ஷம் இல்லை, அது சபக்ஷம். நமக்கு உதாரணமா எதை காமிக்கிறோமோ அது சபக்ஷம். நிச்சித சாத்தியவான் சபக்ஷா அப்படிங்கிறார். அதாவது நிச்சிதம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. வடப்பண்ணில போய் பார்க்கிறோம், இங்க புகை இருக்குது, அதனால நிச்சயம் நெருப்பு இருக்கு அப்படின்னு நேர நிச்சயம் நமக்கு ஆயிடுறது. நிச்சயம் ஆயிடுறதுனால இது சபக்ஷமா போயிடும். தலைய பண்ற உள்ளன்றது சபக்ஷமா போயிடுறது. அதே மலையில புகைய பார்த்துட்டு அதை அனுமானம் பண்ற சமயத்துல, நெருப்பு அனுமானம் பண்ற சமயத்துல அது பக்ஷம் அப்படின்னு ஆயிடுறது. அதுதான் பக்ஷ தர்மதா ஞானம் முக்கியம். பக்ஷ தர்மதா ஞானம்னாக்க பக்ஷத்துல புகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க, அதுதான் பக்ஷ தர்மதா ஞானம் இருக்கு. அதனால சாமானியத்தை ஆரம்பிச்சா விசேஷத்துல முடிக்கணும், விசேஷத்துல முடிக்கணும். அதனால பர்வதீய தூமத்தை பார்த்துட்டு பர்வதீய வன்னிய நிர்ணயம் பண்றதுல ஒன்னும் தோஷம் இல்லை. அதனாலதான் முன்னாடி சொல்லிருக்கோம், அனுமானம்ன்றது ஸ்மிருதி ரூபம் இல்லை, ஸ்மிருதி ரூபம் இல்லை. ஸ்மிருதின்னு என்ன சொல்லணும், முன்னாடி எதை பார்த்தனும் அதை நான் வந்து ஞாபகப்படுத்தி இருந்தான் ஸ்மிருதி. இப்ப மலையில இருக்கிற நெருப்பு நான் பார்க்கவே இல்லையே, பார்க்காத நெருப்பு எப்படி ஸ்மிருதின்னு சொல்ல முடியும்? அதனால அதுவும் வராது. ஆகவே பர்வதத்துல புகைய பார்த்தான், ஆனால் நெருப்பை அனுபவிக்கல, நெருப்பை பார்க்கல. இப்ப என்ன பண்றான், புகைய பார்த்துருவே, அதை கொண்டு மகாநசத்துல பார்த்தானே தலை பண்ற உள்ள அதை ஞாபகப்படுத்திண்டு இப்போ எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னுட்டு ஸ்மிருதி, அந்த அதுதான் பராமரிச ஞானம் பேரு. அதை அனுவாதம் பண்ணிட்டு அதை ஸ்மரிச்சுட்டு இந்த பர்வதத்துல நெருப்பு இருக்கு, ஏன்னா புகைய பார்க்கறதுனால அப்படின்னு சொல்றான். அதனால சாமானிய ரூபமான முதல் வியாப்தி, அதுல விசேஷம்ன்றது வருது, விசேஷம்ன்றது வருது. இன்னொன்னு, நீ வந்து ஒண்ணு பார்த்தா 4 பார்க்கணும் அப்படி அப்படின்னா கேட்ட, ஒண்ணு பார்க்கறதா இல்ல 4 பார்க்கறதா, ஒண்ணுத்தையே பலமுறை பார்க்கறதா அல்லது பலவற்றை பார்க்கறதா அப்படின்னு கேட்டேன். அதற்கு பதில் சுவாமி சொல்ற, சத்தியமூலம் சுவாமி சாதிக்கிட்டு ஒரு மனுஷனா பார்த்தான், ஒரு மனுஷனை பார்த்தான், மனுஷன்னா எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு கொடுத்து அடுத்த மனுஷனை ஒருத்தன் பார்க்கணும். அடுத்த மனுஷனை பார்த்துட்டு அந்த நான் பார்த்தனே இப்ப மனுஷன் அத மாதிரிதான் இந்த மனுஷனும் அப்படின்னு தெரியுறதா இல்லையா லோகத்துல? இது எல்லாருக்கும் பிரசித்தமாச்சே. ஒரு மனிதனை பார்த்து அல்லது ஒரு கடத்தை பார்த்தான், ஒரு கடத்தை பார்த்துட்டு அயங்கடாக ஞானம் ஆச்சு. 2வது கடம் 3வது கடம் பார்க்கச்ச அயமபிகடாக அயமபிகடாகன்னு வரதா இல்லையா லோகத்துல? இதுவும் கடம் இதுவும் கடம் அப்படின்னு வரதா இல்லையா? அதனால எந்த அனுபவத்தையும் எங்க சித்தாந்தத்துல இல்ல, எந்த அனுபவத்தையும் சித்தாந்தத்துல இல்ல. அதான் புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் ஒண்ணு கேக்குறான். இப்போ இது கூட இப்ப பதில் சொல்லியிருக்கோம், அதை விளக்கமா சொல்லணும்னு. அது வந்து என்ன கேட்கிறா அப்படின்னாக்கா, பலவிதமா பார்க்கிறோம், பல முறை பார்க்கிறோம், அதனால சந்தேகம் தான் போறது, அதெல்லாம் சரி. ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறது இல்லையோ நாம, எல்லாத்தையும் பார்க்கறதுன்றது எப்படி?
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லாத்தையும் பார்க்கறதுன்றது எப்படி? ஏன்னா பல இடங்கள்ல புகை இருக்கு, பல இடங்கள்ல நெருப்பு இருக்கு, அப்பயும் நம்ம பார்க்கறது இல்லை. இது எப்படி அப்படின்னாக்கா இது சாமானிய பிரத்யாசத்தின்னு சொல்றாங்க. நமக்கு கூட அதை ஒத்துக்கிறது தான் அது. அதாவது என்னன்னா இப்ப சொன்ன பாருங்க, ஒரு இடத்தை பார்த்துட்டு அயோத்தி கடகா இன்னும் மீதி இடங்கள்லாம் நம்ம சொல்ற முடியும். அந்த மாதிரி இப்போ புகை, அப்ப தூமத்துவம்னு ஜாதி, தூம ஜாதி, தூமத்தினுடைய ஜாதி, அந்த அதனுடைய ஜாதியானது நம்மளால் கிரகிக்கப்படுகிறது. எங்க தலைய பண்றோம்ல எத்தனை தூமகான்னு சொல்லுச்ச தூமத்துவ ஜாதி வருது. அதை கொண்டு மீதி லோகத்துல இருக்கிற அனைத்து புகை இருக்கிற இடங்கள்லயும் எத்திர தூமகா சுத்திரவண்ணி, எத்திர தூமகா சுத்திரவண்ணின்னு ஞானம் வரும். அது லோகத்துல இருக்கே. அப்ப என்ன ஆகும்? வன்னிய நம்ம பார்க்கும் பொழுது, நெருப்பை பார்க்கும் பொழுது வன்னித்துவ ஜாதி அப்படின்னு கிரகிக்கப்படுகிறது. தூமத்துவ ஜாதி, வன்னித்துவ ஜாதி அப்படின்னு வந்துருக்குது. 1994 அடியன் சதசுர விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம திருப்பந்தை ஆண்டவன் சதசு ஸ்ரீரங்கத்தை நடந்தது. அப்போ அடியன் வந்து சொல்லும் பொழுது ஏன் ஆத்மா கிருஷ்ணன்னு அப்படின்னு விஞ்ஞாபித்தேன். அதுக்கு ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் கேள்வி கேட்டாச்சு. ஆத்மனி கிருஷ்ணன்னு இருக்குதே, இங்க ஒரு ஆத்மா தான் இருக்கு. ஆத்மனின்னு ஏகவசனம், சப்தமியந்தம், 7ஆம் வேற்றுமை. எவன் ஒருவன் ஆத்மாவிற்குள் இருக்கிறானோ ஆத்மனி கிருஷ்ணன்னு அப்படின்னு இருக்கு. அங்க ஏகவச்சனம் தான் இருக்கு. ஏகவச்சனம் சொன்னாக்கா அப்போ லோகத்துல ஒரு ஆத்மா தான் இருக்கான்னா, நம்ம வந்து நித்தியானாம் பகுனாம் அப்படின்லாம் சொல்றோம். நம்ம வந்து பல ஆத்மாக்களே நம்ம ஒத்துருப்போம். சாங்கியாள், நாமோ, மாத்வாள் ஒத்துருப்போம். பல ஆத்மாக்கள் உண்டு. ஆனால் ஏன் ஆத்மன கிருஷ்ணன் யா ஆத்மனின்னு ஏகவச்சனம் தானே இருக்கு. அது எப்படி வரும் அப்படின்னுட்டு பல ஆத்மாக்களுக்கு எப்படி அண்மையை வரும் அப்படின்னு ஆண்டவன் கேட்டாச்சு. டக்குன்னு அப்படின்னு ஞாபகம் சொல்ல தெரியல, சொல்லணும் புரியுது, ஆனா சொல்ல தெரியல. அந்த உடனே சொல்ல தெரியல. உடனே எனசார் சுவாமி எழுந்தது இருந்தார். எனசார் சுவாமி, நாள் வரதாச்சாரி சுவாமி எல்லாம் பரமகிருபையோட இருப்பா. அப்ப எனசார் சுவாமி சாதிச்ச ஆத்மனி அப்படின்னா இங்க ஜாத்திய கவச்சனம். ஜாத்திய கவச்சனம் சொர்க்காமோ இது அப்படின்னா சொர்க்கத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவன் யாகத்தை அனுஷ்டிக்கட்டும் அப்படின்றது. அப்ப ஏகவச்சனம் தான் அங்க இருக்கு. ஒத்தம்தான் வரணுமான்னு அப்போ லோகத்துல எத்தனையோ பேர் சொர்க்கத்தை ஆசைப்படுவாளே. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சரணாகதியை விதிக்கிறது. முமுக்ஷுர்வை பிரம்மோபாசீதன்னு இருக்கு. இப்போ முமுக்ஷுன்னு ஏகவச்சனம் தான். அப்படின்னா ஒத்தனுக்குதான் ஆசை இருக்குமா மோட்சத்துக்கு போகணும்னுட்டு? எல்லாருக்கும் இருக்குமே. ஆனா ஏகவச்சனம் எப்படின்னா ஜாத்தி ஏகவச்சனம். ஒண்ணுத்த சொன்னாக்க அதனுடைய ஜாதி முழுக்கும் இங்க கிரகிக்கப்பட்டது. அதாவது உபாசகால் அத்தனை பேரும் கிரகிக்கப்பட்டதா ஆகணும். மாதிரியா ஆத்மனிஷ்டன் அப்படின்னாக்க ஒரு ஆத்மா நீங்க சொல்லியிருந்தா கூட அந்த ஆத்ம வர்க்கம் அனைத்தும் இங்க கிரகிக்கப்படணும் அப்படின்னு சாதிச்ச எனசார் சுவாமி. உடனே ஆண்டவன் ரசிச்சு கேட்டேன். ஆண்டவன் தெரியாதா நாராயணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கணும்னு கேட்டாச்சு. அதே பதில் தெரியல, சொல்ல தெரியல. அந்த சமயத்துல எனசார் சுவாமி அது சாதிச்ச உடஞ்சி போச்சு. எதுக்கு சொல்ல வரோம்? அத மாதிரி இங்கேயும் எத்தனை தூமகா மடப்பள்ளியில புகைய பார்த்தான். அப்ப அந்த புகையினுடைய ஜாதி அது கிரகிக்கப்படுகிறது. அந்த மாதிரி எத்தனை தூம சத்திர வன்னிகி அப்படின்னா அங்கேயும் நெருப்பு, ஒரு நெருப்பா இருந்தா கூட நெருப்பனுடைய ஜாத்தியே கிரகிக்கப்படுகிறது. அதனால சாமானிய வித்தியாசத்தின்றது சாமானியம்னு ஒரு ஜாத்தின்னு அர்த்தம். பொதுவாக எல்லாத்துலயும் இருக்கிற தர்மம், எல்லா புகையிலும் இருக்கிற தர்மம் தூமத்துவம், எல்லா நெருப்புலையும் இருக்கிற தர்மம் வன்னித்துவம், இது கிரகிக்கப்படுகிறது. அதனால அனைத்தும் இங்க கிரகிக்கப்பட்டதா அர்த்தமாயிடுறது. ஆகவே ஒரே சமயத்திலேயே எல்லாம் கண்ணால பார்க்கப்பட்ட மாதிரிதான் இருக்காது. அதனால வியாப்தி கிரகிக்கப்படுகிறது. இதை வரவே வராது, வியாப்தியே கிரகிக்க முடியாது
அதனால இத்தனை தோஷங்கள் வரும் அப்படி அப்படின்னு கேட்க வேண்டாம். அதனால வியாப்தி கிரகணம்ன்றது ஸ்பஷ்டமா வரும். வியாப்தி கிரகணம் வந்துருச்சுன்னாக்க அத கேள்வியே வரலையே, எந்த கேள்வியும் வராது, அனுமானமே சிந்திச்சிடும். வியாப்தியை கொண்டுதான் நம்ம சாதிக்கணும், அதுவே வந்துடும் அது. அதனால எத்தோவகா பத்திரவன்னி அப்படின்றது இது சரியான இதுதான். அது வியாப்தி கிரகிக்கிறது. அதுல ஒரு முறை பார்த்தாலும் சரி, பல முறை பார்த்தாலும் சரி, பல இடங்களில் பார்த்தாலும் சரி, எல்லாமே சரியா அமையும். அதனால வியாப்தி கிரகணம்ன்றது இப்படித்தானது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். சாத்தியேன வியாப்திமேகே ஜகதுரிஹ சகிருத் தர்சனேனைவ கம்யாம் சங்கா நிர்தூதி மாத்ரம் பலமிதி ச பரம் பூயசாம் தர்சனாம் பூதோபாதிஸ்து யோகः ஸ்புரதி பகுவிதைः தர்சனைரேவ பశ్చాத் தஜ்ஜாப்யாபாரபாவாத் யுகபத் அகிலமபி அக்ஷசம்பந்தி தத்ரே அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு முன்னாடி இதுவரையும் என்ன பண்ணணும், உபாதிங்கிறதே வராது, உபாதியை எப்படி தள்ளணும் அதெல்லாம் பத்தி ஏற்கனவே சாதிச்சுட்டார். இப்படி அதுலயும் வியாப்தின்னு எப்படி இருக்கணும், உபாதி சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அதுதான் நேத சாகஜரியம் வியாப்தின்றது அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே சாதிச்சுட்டார். அப்படி சாதிச்சதை இப்ப மேற்கொண்டு நிரூபிக்கிறார். அந்த வியாப்தியை எப்படி கிரகிக்கிறது, வியாப்தி கிரகண பிரகாரத்தை நிரூபிக்கிறார். இங்க இங்க எங்க வியாப்தி கிரகண பிரகார விஷயத்துல வியாப்தியை கிரகிக்கிறது இருக்குதே, அதனுடைய முறை அது எப்படி அந்த விஷயத்துல சிலர் நவீனார், அது தார்க்கிகால் ஆகட்டும் யாரானாலும் ஆகட்டும், அவன் என்ன சொல்றா, சாத்தியத்தோட கேது, சாத்தியம் அப்படிங்கிறது நெருப்பு, கேதுங்கிறது புகை, அந்த சாத்தியமான நெருப்புடன் கேதுவான புகைக்கு வியாப்திய ரெண்டுத்துக்கும் சம்பந்தத்தை சகிருத் தர்சனேனீவ, சகிருத் ஒரு முறை தர்சனேனீவ பார்ப்பதாலேயே கம்யா அடையப்படுவது, வியாப்தியை தெரிந்து கொள்வது அப்படின்னு ஜகது சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இது சாத்தியமோ ஹேத்துவோ சேர்ந்து இருக்கிறதுன்னு நீ சொன்னியோ, ஒரு ஸ்தலத்துல பாக்குறது ஏதோ ஆகஸ்மிகமா கூட வரலாமே, எப்பொழுதுமே வரும்னு சொல்ல முடியாது. அது எப்பொழுதுமே சொல்ல முடியாது. சாகுந்தரத்துல ஒரு உதாரணம் வரும், வெயில் காயறது, இப்ப வெயில் காயறது, அது மாதிரி பயங்கர வெயில் காயறது, ஒரு தவக்கலை, அந்த தவக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு போறது, வெயில்ல எங்கேயாவது நிழல் இருக்குமான்னு பாக்குறது, அதுக்கு ஒரு நிழல் தெரிஞ்சது, அந்த நிழல்ல போய் நிமிர்ந்து பார்த்தது, பார்த்தாக்கா ஒரு பாம்பு படம் எடுத்துட்டு அதனுடைய நிழல், இந்த தவக்கலைக்கு அது தெரியல, முதல்ல நிழல் இருக்குதுன்னு அந்த இடத்துல போய் நின்றாக்கா பாம்பு நின்று, இந்த பாம்பு நின்று இல்லையோ, இது பாம்போட நிழல்ல தவக்கலை இருக்குது அப்படின்னு அது வியாப்தி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது ஆகஸ்மிகம், அது வெயில் கஷ்டப்படுறது, அந்த கஷ்டப்படுறதுனால அது மாதிரி இருக்காது. ஆனா கருணாநிதி சொன்னா, அதை படிச்சேன், சங்கத்தமிழ்ல ஒரு இடத்துல ஒரு ஆண்மான் பெண்மான், ஆண்மானுக்கு அது நல்லா கம்பீரமா இருக்குது, பெண்மான் பாவம் வெயில்ல தவிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஆண்மான் என்ன பண்றது, அதை நல்லா கம்பீரமா நிக்கிறது, அதனுடைய நிழல் இருக்கு, அந்த நிழல்ல பெண்மான் படுத்துக்கிறது. இது நேத சாகஜம், ஆகஸ்மிகம் இல்ல, ஆசாசியா அது நிக்கிறது, ஆசாசியா அது படுத்துக்கிறது. ஏன்னா ஆண்மான்
பெண்மானை ரட்சிக்கிறது அப்படின்னு வரும். அது அதான் அவன் சொன்னான். இந்த சாகுந்தர சம்ஸ்கிருதத்துல சொன்னது கூடா நட்பு, இது கூடிய நட்பு, அது பொருந்தா கூட்டணி, இது பொருந்திய கூட்டணின்னு கருணாநிதி சொன்ன வாக்கு இருக்கு. அப்ப ஒண்ணும் இல்லை. காளிதாசன் வெயிலினுடைய கொடுமைய இவ்வளவு அழகா நிரூபிக்க முடியாது, அவ்வளவு அழகா நிரூபிச்சிருக்கான் அவன். இது ஒரு ஆண்மான் பெண்மான ரட்சிக்கிறதுன்றது சகஜம். அது சகஜம் தானே. ஏன்னா தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுங்கிறது எல்லாருடைய தர்மம். அதனால அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு பாம்பு அதனுடைய நிழல்ல போய் இது போய் நிக்கிறதுனாக்கா தவக்கலை, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வெயிலுடைய கொடுமையை சொல்றதுக்கு அது வருது. ஆனால் இதெல்லாம் ஆகஸ்மிகம். அதனால ஆகஸ்மிகமா இருக்கிற இடத்துல கூட இத மாதிரி வருமே. இந்த இடத்துல முன்னாடி சொன்ன பாருங்க, அவினாபாவ ரூபமான வியாப்தி பிரிக்கவே முடியாது. அது இல்லாம இருக்காது, நெருப்பு இல்லாம புகை இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் அவினாபாவம். அதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு சில பேர் என்ன சொல்றா, இல்ல பலமுறை பார்க்கறதுனால, பகுபிகி தரிசனை, பலவிதமான தரிசனங்கள், அதனால வர்றதுன்னு சொல்லலாம். பரம் இந்து இல்லைன்னா அப்படி இல்ல, சங்கா நிர்தூதி மாத்திரம். ஒரு முறை பார்த்தாலும் சரி, பல முறை பார்த்தாலும் சரி, வியாப்தி கிரகிக்கப்படுகிறது, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பலமுறை பார்க்கறது என்ன காரணம் தெரியுமா? சங்கா நிர்தூதி மாத்திரம். எந்த சந்தேகம் வந்ததோ அந்த சந்தேகத்தினுடைய போக்கடித்தல், சந்தேகம் போயிடுறது, அது ஒண்டிதான் வருது. அதுதான் பூயசாம் தரிசனானாம், பலமுறை பார்க்கிறது, பூயசாம் பலமுறை தரிசனானாம் பார்த்தல், அவைகளது சாத்தியம் என்ன, ஹேது என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் பலமுறை பார்த்தல், சேர்க்கைய பலமுறை பார்க்கறது. அதனுடைய பலமுறை பார்க்கறதுன்றது எதுக்குன்னாக்கா, இந்த சந்தேகம் வரக்கூடாது. இது ஆகஸ்மிகமா வரலாமே, நேட்டமா இருக்காதே அப்படின்லாம் சந்தேகம் வந்ததுன்னு அது இல்லை. பல விதிச்ச தே ஜெகது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னும் கூட சொல்ற, இல்லைன்னா கூட தூதோ உபாதி தூதக, உபாதியானது போக்கடிக்கப்பட்டது. எதனால போக்கடிக்கப்பட்டது? தர்க்கத்தினாலேயோ அல்லது பிரத்யக்ஷத்தினாலேயோ. ஏற்கனவே சொல்லிருக்கோம், தர்க்கத்தினாலேயோ பிரத்யக்ஷத்தினாலேயோ இது இந்த உபாதியானது போக்கடிக்கப்பட்டது. எத்திர வன்னிகி தத்திர தூமகான்ற இடத்துல, அதே எத்திர தூமகா தத்திர வன்னிகின்ற இடத்துல தோஷமே கிடையாது. அதனால அந்த உபாதியானது போயிடுச்சு. அப்போ யோக சேர்க்கை, வியாப்தி ரூபமான சம்பந்தம் அர்த்தம். வியாப்தி ரூபமான சம்பந்தமானது பశ్చాத், பிறகு. எப்போ? உபாதி இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்ட உடனே. அப்ப என்ன ஆகும்? பகுவிதைஹி தரிசனீரேவ, பலவிதமான தரிசனங்கள்னால. அதெல்லாம் எதுக்குன்னா இந்த சந்தேகத்தை பரிகாரம் பண்ணும். என்னென்ன சந்தேகம் வந்தாலும் பரிகரிச்சுடணும். பரிகாரார்த்தமாக பலவித பிரகாரங்கள், பலவித அனுபவங்கள் ஒரே இடத்திலையும் பார்க்கலாம், பல இடங்களில் பார்க்கலாம், பலவிதமாக பார்க்கலாம். புகைன்னாக்கா அடுப்புல வந்தாதான் புகையா, அடுப்புல வந்தாதான் நெருப்பா? எங்க வந்தாலும் நெருப்பு தான். வெக்கப்போப்பத்தின்றது அப்பவும் புகை நெருப்பு சம்பந்தம் இருக்குது. அடுப்பு எரிய விட்டாலும் அப்படிதான் இருக்கு அது. அல்லது ஒரு கொதிகலன் இருக்கு, அதுலயும் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்புரதி நிச்சயம் பண்ணப்பட்டதா இருக்குது. அதனால நீ இது வரைக்கும் சொல்லிட்டான் நீ கேட்ட கேள்விக்கு. அதன் பிறகு என்ன பதில் கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்து தரிச்சுண்டு பல இடத்துல இருக்கிறது எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சத் ஜாதி ஆதார பாவாத், ஹேது என்ன, சாத்தியம் என்ன, அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி. ஹேது அப்படிங்கிறது புகை, அதனுடைய ஜாதி தூமத்துவ ஜாதி. அந்த மாதிரி சாத்தியம் அப்படிங்கிறது நெருப்பு, அதனுடைய ஜாதி வன்னித்துவம். இந்த ஜாதி எல்லாம் அத ஆதாரமா வச்சுட்டு ஒரு புகைய பார்த்தாக்க
லோகத்துல இருக்கிற புகை அத்தனையும் கிரகிக்கப்படும். ஒரு நெருப்பை நிச்சயம் பண்ணினோம்னாக்கா அந்த லோகத்துல இருக்கிற நெருப்பு அத்தனையும் அதனுடைய ஜாதி அதை கொண்டு வந்துடும். அதனால தத்திர அங்கு அங்கு அகிலமபி அனைத்தும் சம்பந்தம், அனைத்து வியாப்தி, ஒண்ணு விடாம அனைத்துமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கேத்து என்ன சாத்தியம் என்ன எல்லாம் அவைகள்லாம் யுகபதேவ ஒரு இடத்துல பார்த்ததுனாலேயே எல்லா இடத்துலயும் பார்த்தது. ஒரே க்ஷணத்துல யுகபதேவ ஒரே சமயத்துல அக்ஷி சம்பந்தி. அக்ஷி சம்பந்தின்னா கண்ணுக்கு சம்பந்தம் ஆயிடும். ஏன்னா ஜாதியானது பிரத்யக்ஷம் நமக்கு எல்லாம் நேரம் பார்த்துருது, அதனால வந்துடுறது. ஆகவே ஜாதியை துவாரமாக ஜாதி மூலமாக அனைத்து व्यक्तिகளும் நமக்கு தெரியுது. உனக்கு முதல் வாட்டி கடத்தை ஒருத்தன் கத்து கொடுத்தான், முதல் வாட்டி பசுமாட்டை காமிச்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அயம் கடகா அயம் கடகா அயம் கடகா இயம் கௌஹு இயம் கௌஹு இயம் கௌஹு அப்படின்னு ஞானம் வருது. அத மாதிரிதான் எத்த தூமகா தத்திர வன்னின்னு வியாப்தி கிரகிக்கப்படுகிறது. அதனால நீ கேள்வி கேட்ட 4 அனுபவத்தி இருக்குது, 4 பொருந்தாம இருக்கு, வியாப்தி வராது அப்படின்லாம் சொன்ன பாரு, அதெல்லாம் இங்க கிடையாது. எல்லாமே இதனால சாதிக்கப்பட்டதா ஆயிடுச்சு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சாத்தியேன வியாப்தி மேகே ஜகதுரிஷ சகிருத் தர்ஷனேனைவ கம்யாம் சங்கா நிர்தூதி மாத்ரம் பலமிதி ச பரம் உயசாம் தர்ஷனானாம் பூதோபாதிஸ்து யோகः ஸ்புரதி பகுவிதைः தர்ஷனைரேவ பశ్చాத் தஜ்ஜாத்யாதாரபாவாத் யுகபத் அகிலமபி அக்ஷசம்பந்தி தத்ர கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.